सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருநாவுக்கரசர் பெருமானுக்கு திருஞான சம்பந்த பெருமானை பற்றி அவருடைய அடியார்களெல்லாம் அந்த அதிசயமான அம்மையப்பனிடம் பால் குடித்த லீலையை சொன்னார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதை சொன்ன உடனே அவருக்கு ஞானசம்பந்த பெருமானை நேர பார்க்கணுங்கிற ஆர்வம், நமக்கே ஆர்வமாக தானே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இதை கேட்ட உடனே ஆர்வம் அவருக்கு போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. தோணியப்பரையும் பார்த்து அவரையும் பார்க்கணும் அப்படின்னெல்லாம் அவருக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னுங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதற்கு அடியார்கள் இன்னும் சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம், அதையும் கேட்டுக்கோங்கோ, அதுக்கப்புறமா நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு இந்த பால் வடியக்கூடிய இந்த குழந்தை, அவருக்கு பாலரா வாயர் அப்படின்னு ஒரு பேர். இந்த பால் வழிஞ்சு அது ஆறாமல் அப்படியே பிசுக்காக இருந்தது இல்லையா, அதை வச்சு ஒரு பேர் பாலரா வாயர் அப்படின்னு. அந்த குழந்தையை இவர் என்ன பண்ணுறார், இந்த அப்பாவானவர் இந்த குழந்தை சொன்னது இந்த தோளுடைய செவியன் அப்படின்னு இந்த அப்பா அம்மா தான் எனக்கு கொடுத்தா அப்படின்னு உடனே அதை அப்படியே தோளில் தூக்கிண்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறார். அம்மா பகவதி அம்மா அவங்கள்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்புறம் இந்த குழந்தைக்கு ஒரு தெய்வீகமான சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த குழந்தைக்கு நல்ல பாடல் பாடக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது. அது தெய்வீகமாக கொடுக்கப்பட்ட ஒரு திறமையாக இருக்குது அப்படின்னு. அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த குழந்தை. ஒரு சமயத்தில் திருக்கோலக்கா போகணும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை வருது. திருக்கோலக்கா போகணும் அப்படிங்கிறது தனியாக போக முடியுமா? சின்ன குழந்தை, இன்னும் 3 வயசே ஆகலை அப்படின்னு பார்த்தோம். அப்பா கிட்ட சொல்கிறான் குழந்தை. உடனே அப்பா சரி உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். திருக்கோலக்கால போய் இந்த குழந்தை சந்தநயத்தோட பாடல்கள் பாடுறதாம். அது பாடுறத கேட்ட உடனே இந்த சந்தம் போடும் பொழுது ஒரு தாளம் இருக்கணுமா இல்லையா? தாளமே இல்லாமல் இந்த குழந்தை பாவம் கையை தட்டி தட்டி போடுறதே, இந்த குட்டி கையெல்லாம் வலிக்குமே அப்படின்னு சுவாமி என்ன பண்ணார், டக்குன்னு அதுக்கு ஒரு பொன்னால் ஆன தாளத்தை கொடுத்துட்றார். சுவாமிக்கு எப்பவுமே அடியார்கள் மேலே அளப்பரிய கருணை. அவர்கள் என்ன தொண்டு செய்கிறார்களோ அந்த தொண்டுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுக்கறதுங்கிறது சுவாமியினுடைய ஒரு பெரிய கருணை. இப்போ இவர் பாடணும்னு ஆசைப்படுறார், நாத உபாசனை பண்ணணும்னு ஆசைப்படுறார். இந்த நாதத்துக்கு முக்கியமானது என்ன? தாளம். தாளத்துக்கு இந்த குழந்தைக்கு ஒரு பொன்னாலான தாளத்தை கொடுத்துடுறார். சுவாமிக்கு தெரியாதா பொன்னாலான தாளத்தில் சத்தம் வருமா வராது? தூய பொன் சத்தம் போடாது. அந்த தாளத்தை வச்சு அந்த குழந்தை பாடுறது. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பற்பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ அப்படின்னு அப்பாவினுடைய உருவத்தை பார்த்து பிள்ளை பாடுறது. ஆளுடை பிள்ளை இல்லையாது? முழு பாட்டு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். முழுவதும் ஈஸ்வரனை பற்றின ஒரு அழகான ஒரு பாடல். இது கைத்தாளம் போட்டு இதை பாடுறது. அந்த 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 தாளம் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த தாளத்தில் ஒரு ஓசை வரலை.
அது போட்டுருக்கு அந்த தாளத்தை, ஆனால் ஓசை வரலை. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த கோலக்காவில் ஒரு அம்மா இருக்காளே, அப்பா தாளம் கொடுத்தார். கோலக்காவில் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு ஒரு அக்கறை, இந்த தாளத்தை அப்பா கொடுத்தார், அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிட போகிறதுன்ற பேர் வரக்கூடாது, அதுக்கு ஒரு ஓசையை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா என்ன பண்ணான்னா ஓசையை கொடுத்துட்டார். பொன் தாளத்திற்கு ஓசை கொடுத்தாள். அவளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு பேர். இவர் அதிலேருந்து அந்த தாளத்தை உபயோகப்படுத்தி பாடல்கள் பாடிக்கொண்டு அப்படி ஒரு யாத்திரையாக போய்கொண்டிருக்கிறார்கள். திரும்ப அந்த யாத்திரை முடியும் பொழுது அது தோணியப்பர்கிட்ட தான் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அப்பா கிட்ட அதையும் சொல்லி அப்பா குழந்தையை தோள் மேலே தூக்கி கொண்டு தான் ஒவ்வொரு இடமாக போகிறார். சின்ன பாதங்கள், அவ்வளவு கரடுமுரடான பாதைகளெல்லாம் நடக்க முடியாது. ஆனால் ஈஸ்வரனை பார்க்கணும், பாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நல்ல ஆசை, நிறைவேற்றினா என்ன அப்படின்னு அப்பா தன்னுடைய தோள் மேலே வைத்து கொண்டு அடியார் குழுக்களோடு சேர்ந்து, இவர் தான் நல்லா பாடுறாருங்கிறதுனால எல்லாரும் பின்னாடியே அவரோட போய் பாடல்களையும் கேட்டு இறைவனையும் பார்த்து அப்படி அந்த குழந்தையானது பாட்டு பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. திரும்ப தோணியப்பர்கிட்டயே வந்துடுத்து. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அந்த அடுத்த யாத்திரையை அது போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இந்த வாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அம்மா பகவதி அம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிறந்த ஊர் திருநனிப்பள்ளி அப்படிங்கிற ஊர். யாத்திரைக்கு இது கிளம்பணும்னு ஆசைப்படும் பொழுது நிறைய பேர் அந்த திருநனிப்பள்ளியிலிருந்து இப்படி ஒரு பிள்ளை இங்கே இருக்கே, அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூட எல்லோரும் இந்த குழந்தையை பார்த்து அந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அழைக்கிறார்கள். அம்மாவுடைய பிறந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஆசையோடு அழைக்கிறார்கள். சரி அப்படின்னு அந்த ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறார் திருஞான சம்பந்தர் தன்னுடைய அடியார் குழாத்தோடு. எப்படியெல்லாம் அந்த ஊரினுடைய ஒரு வளம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பாடுறது அந்த குழந்தை. ஏனென்றால் அந்த திருநனிப்பள்ளியில் அப்போது ரொம்பவுமே ஒரு வளம் குன்றிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கிறது. பாலை மாதிரி ஆயிடுத்து. அந்த ஊர் நல்ல செழுமையாக இருந்த ஒரு ஊர் அப்பொழுது பாலைவனம் மாதிரி ஆகிவிட்டது. ஞானசம்பந்தர் அந்த ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாட 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 அந்த ஊர் ஒரு சோலை வனமாக மாறுகிறது. காரைகள், கூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர், தொடரி, கள்ளி, கவினி, சூரைகள், பம்மி, விம்பு, சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சோலை நகராக இருக்கக்கூடிய இந்த திருநனிப்பள்ளியில் இருக்கும் சிவன்னு பாடிடுறது. உண்மையில் அது பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இத்தனை பறவைகளும் இத்தனை விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் இருக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்னா நிறைய பசும் காடாக இருக்க வேண்டும், நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடமாக இருக்கணும். அப்போத்தான் அது இந்த பறவைகளுடைய இருப்பிடமாக அது இருக்கும் இல்லையா. அதனால் இவர் அதை எண்ணி இவர் பாடுகிறார். அப்படி பாட பாட அந்த இடமானது பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இடமானது சோலைவனமாக மாற ஆரம்பித்தது அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்தில் ஒரு மிக அழகான ஒரு அதிசயமாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் திருத்தலைச்சங்காட்டு அப்படிங்கிற ஊர்லேருந்து நிறைய அடியார்கள்லாம் வராங்க. எங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே போகிறாரு. அப்புறம் திருவலம்புரம், திருச்சாய்க்காடு, இந்த தலங்கள்லாம் பாடிட்டு திருவெண்காடு அப்படிங்கிற ஊருக்கு வரார். சிவபாத ஹிருதயர் அவரை நடக்கவே விடுறது கிடையாது. எப்பொழுதும் தோளில் சுமந்தபடியே தான் அவரை கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த கதையெல்லாம் இப்போ நாம் என்ன விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோமோ இந்த விஷயங்களெல்லாம் திருநாவுக்கரசருக்கு அவருடைய அடியார்களால் சொல்லப்படுறது. ஏனென்றால் நாம் இப்போ திருநாவுக்கரசருடைய சரித்திரத்துக்கு ஊடாக திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ இந்த திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கெல்லாம் போனார், இந்த மாதிரி பாடல்களெல்லாம் பாடினார் அப்படின்னு அடியார்கள் சொல்ல சொல்ல நாவுக்கரசர் ரொம்ப ஆசையாக அங்கே என்ன பாட்டு பாடினார், இங்கே என்ன பாட்டு பாடினார், அந்த ஊரில் என்ன அதிசயம் நடந்தது, இந்த ஊரில் என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னு கேட்டு 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 ஆசையாக அந்த பாடல்களை அவர்கள் சொல்ல சொல்ல அனுபவிக்கிறார். திருவெண்காட்டில் என்ன பாட்டு பாடினார் அப்படின்னு கேட்டால் அடியார்கள் சொல்கிறாங்க, கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே அப்படின்னு அந்த பாடல், முதல் பாட்டு மட்டும் நான் சொல்கிறேன். பதிகத்தில் 10 பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் அவர் அதை கேட்கும் பொழுது என்ன ஒரு வார்த்தை, வயசையும் வார்த்தையும் பார்க்கணும் இல்லையா. இவருக்கு வயசு 70க்கு மேலே ஆறுது, இவர் எழுதுறார் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் சிறு குழந்தை, அதற்கு எப்படி வார்த்தைகள் விழுந்திருக்கிறது, அதுவும் எல்லாம் மிக தெய்வீகமான ஒரு சொற்களாக அந்த குழந்தையின் வாக்கிலிருந்து வருகிறது அப்படிங்கிறத இவர் கேட்டு 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 ரொம்ப ஆனந்தப்படுறார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தங்கி இருந்த அந்த இடத்துல அடியார்கள் எல்லாரும் அவரோடு கூட இருப்பார்கள். அவரும் சுவாமியை போய் பார்த்துட்டு வருவார். சிதம்பரத்தில் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போவார். அவர் பாடல்கள் எல்லாம் பாடுவார், இறைவனை தொழுவார், உழவார பணிகள் செய்வார். அடியார்களும் கூட சேர்ந்து எல்லாம் செய்வார்கள். அப்புறம் அடியார்கள் எல்லோருக்காகவும் சமைப்பார்கள், சாப்பிடுவார்கள், திரும்ப உட்கார்ந்து சிவகதைகள் பேசுவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய பொழுதுகள் போய்கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் இந்த ஞானசம்பந்தருடைய கதையானது இந்த சிவகதைகள் பேசுவது அப்படிங்கிற இடத்துல ஞானசம்பந்தருடைய கதைகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இவர் கொஞ்சம் கேப்பு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு லீஷர் கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் போய் சமைக்கணும், கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வரணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி கொஞ்சம் கேப் விட்டு அதெல்லாம் போய் வாங்கி இங்கே எல்லாரும் மறுபடியும் சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்தா மறுபடியும் இவர் என்ன பண்ணுவாராம், அப்போ அந்த காழி சிறுவன் இருக்கானே அவனுடைய கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன், அவனை பார்க்குற வரைக்கும் அவன் கதையை தான் கேட்டுகிட்டே இருக்கணும் எனக்கு அப்படின்னு இந்த அடியார்கள்கிட்ட கூப்பிட்டு வச்சு கேட்பாராம். என்னெல்லாம் அவர் எங்கெல்லாம் வேறு எங்கெல்லாம் போனார், என்னெல்லாம் பாட்டு எழுதினார் அப்படின்னு. அப்போ ஒரு அடியார் சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா அவர் நல்லா பாட்டு எழுதுறாருன்னு சாமி அவரோட இன்னொருத்தரை கோத்து விட்டாரு அப்படின்னு. யாரை கோத்து விட்டாரு, யார் அவர் நல்லா பாட்டு எழுதுறாருன்னா அவரோட சேர்த்து விட்டவர் யாராக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இவருக்கு மனசில் ஒரே கேள்விகளாக வந்தது. நிச்சயமாக ஒரு நல்லா எழுதக்கூடியவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணமைத்து பாடக்கூடியவரைத்தானே அவரோட சேர்த்து விட்டுருக்கணும். அதானே ஒரு லாஜிக். அதானே பாணர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த பாணர்கள் அப்படிங்கிறவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ராகம் போட்டு இந்த பாடல்களை நன்றாக பாடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இந்த பாணர்கள் இருப்பார்கள். இசையில் அவர்கள் மிகவும் நிபுணத்துவம் பெற்றிருப்பார்கள். இவர்கள் யாரை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அப்படின்னு ஒரு அடியார். யாழ் இசைக்கிறதுல ரொம்ப வல்லவர். யாழ் அப்படின்னு சொன்னால் நாம் இப்போ வீணை வச்சுருக்கோமே, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு தந்தி வாத்தியம் அது. யாழ் இசைப்பார், பாடல்களுக்கு மெட்டமைத்து பாடவும் செய்வார், தானே கூட பாடல்கள் புனைந்து பாடவும் செய்வார். ஆனால் இப்போ அவர் யாரோட சேர்றார் அப்படின்னா திருஞான சம்பந்தரோடு அவர் சேருகிறார். அவருக்கு மதங்க சூடாமணி அப்படின்னு ஒரு மனைவி, அவளும் மிக பக்தியில் சிறந்தவளாக இருக்கிறாள். அவரோடு கூட அவளும் சேர்ந்து பாடல்கள் பாடுவாள், பணிவிடைகள் செய்வாள். இவர்களெல்லாம் நடுநாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க ஊர் எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிற ஊர். திருநாவுக்கரசருக்கு இப்போ ஒரு அடியாரோட சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது இன்னொரு அடியாரோட சரித்திரம் வருது. உடனே அவர் அந்த அடியாரை பற்றியும் எனக்கு தெரியணும், அதையும் சொல்லுங்க அப்படின்னு அடியார்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த அடியார்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இப்போ இதை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் இந்த சரித்திரத்தையும் சேர்த்து கேளுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இனிமேல் பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே ஊர் ஊராக செல்வார்கள். அப்போது இவரை பற்றியும் உங்களுக்கு தெரியணும் தானே
அப்படிங்கிறதுனால திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் யார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் தன்னுடைய மனைவியோடு கூட இன்னும் சில அடியார்களோடு சேர்ந்து கொண்டு சோழ நாட்டு பதிகளை எல்லாம் பார்த்து கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே அப்படியே பாண்டிய நாட்டு பக்கம் மதுரை பக்கம் செல்கிறார். இவர் நல்லா பாடுறாருங்கிறது ஒரு கோவிலில் பாடினா சுவாமி என்ன ஒரு இடத்துலையே இருக்கார், நாமளாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் இருப்பவர் பிரகதீஸ்வரர், மதுரையில் இருப்பவர் சொக்கநாதர், இந்த பேரெல்லாம் நாமளாக வைக்கிறோம். ஆனால் ஈஸ்வரன் சர்வத்திர இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அடியார் இந்த மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத திருவொற்றியூரில் இருக்கிறவருக்கும் தெரியும், திருவாரூரில் இருக்கிறவருக்கும் தெரியும். நாம் வச்சது தான் இந்த வரையறைகளை தவிர அபரிச்சின்னமான அந்த ஈஸ்வரனானவனுக்கு ஒரு வரையறைங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் இவர் மதுரைக்கு வரும்பொழுது சொக்கர் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காராம். ரொம்ப ரொம்ப நன்னா பாடுவானேவோ, இவன் பாடணும், இவன் நம்ம கோவிலுக்கு வருவான், இவன் கண்டிப்பாக இவன் பாடி நம்ம கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இவன் அந்த சொக்கர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காராம். அப்போ இந்த பாடல் மதுரை கோவிலுக்கு ஆலவாயப்பனை பார்ப்பதற்காக ஆலவாயப்பன் கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டு கீர்த்தனைகளை உருகி உருகி பாடத்துக்கு ஆரம்பிக்கிறார் அவர். அப்போது சொக்கர் என்ன சொல்கிறார், அந்த நிர்வாகிகளுடைய கனவுல போய் சொல்கிறார், இந்த பாணர்னு ஒருத்தர் வந்திருக்காரப்பா, அவரை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க, அவரோட இசை கல்லை கூட உருக்கிடும், நீங்கள் அவரை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், நீங்கள் முதல்ல போய் அவரை அழைச்சிட்டு வாங்க. சுவாமியே அவர்களுடைய கனவுல எனக்கு பார்க்கணும், அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு இசை, அந்த நாத உபாசனைங்கிறது எப்படி பண்ணியிருக்கணும் அவர். அப்படி ஒரு நாத உபாசனைக்கு அந்த நாதமே வடிவான அந்த இறைவனானவன் மயங்கி அந்த பாணரை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவரை அழைத்து வர சொல்கிறான். இதை கேட்ட உடனே நாவுக்கரசருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய கருணையை பற்றி எப்பொழுது யார் எங்கு எந்த விதமாக பேசினாலும் உடனே அழுன்னு அழுவார். இவ்வளவு கருணையா, இவ்வளவு கருணையா அவனுக்கு, தானே உள்ள கூப்பிட்டாரா, அந்த இசைக்கு தானே மயங்கி அவனை பார்க்கணும்னு அழைச்சாரா, இப்படியா இருப்பான் ஈஸ்வரன் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு அந்த கதையை மேற்கொண்டு சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இந்த பாணரையும் அவர்கள் நிர்வாகிகள் கனவுல சுவாமியே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு தான் ஆகணும், அவரை உள்ளே கூப்பிடுறாங்க, கோவிலுக்குள்ளே வாங்க, சன்னதியில் பாடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. மகாரசிகன் ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டுருக்கார் இல்லையா, சொக்கநாதர், அதனால் அவருக்கு பாடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரொம்ப ஆனந்தமாக போச்சு அவருக்கு, பாணருக்கு இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் எப்படி கிடைக்கும். அதனால் இவரும் ரொம்ப சந்தோஷமாக வரார். அது வரைக்கும் வாசலில் நின்று பாடியே பழக்கம் அவருக்கு, உள்ளெல்லாம் போகவே மாட்டார். அப்படியே ஒரு வாசலாக நின்று பாடிட்டு எதையும் எதிர்பார்க்கலாம் மாட்டார். உள்ளே கூப்பிடணும், பரிவட்டம் கட்டணும், நமக்கு ஒரு மாலையை போடணும், சுவாமி மேலே இருக்கிற மாலையை எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் பாட்டுக்கு பாடுறது என்பது அவருக்கு அர்ப்பணிப்பது. என்னை நான் அர்ப்பணித்து விட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த கோவிலுக்கு செல்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு பாடுறேன் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லை, அந்த ஒரு ஓனர்ஷிப், பாட்டில் எனக்கு ஒரு ஓனர்ஷிப் கூட, அந்த ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அப்படி ஒரு நிலையில் அவர் பாடல்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார். அப்படி வாசலோடையே போய்கொண்டிருப்பவர் உள்ளே கூப்பிட்டோடனே ரொம்ப சந்தோஷம், ஆனால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அவருக்கு. உள்ளே நின்று பாடுறது, இத்தனை பேர் பார்க்க பாடுறது, அதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. கண்ணெல்லாம் கரகரன்னு தண்ணீர் கொட்டுறது, அருவியாக கொட்டுறது, வாய் குழறது, பாட முடியல அவரால். ஈஸ்வரனை நேராக பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலுமே அந்த ஒரு நடுக்கம் வரும். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளை ஒரு நேரத்தில் நேராக சந்திக்கும் பொழுது வார்த்தைகள் மௌனித்து போய் வெறும் கண்கள் மாத்திரம்தான் வேலை செய்து கொண்டிருக்கும், அதுவும் கண்ணீரை மாத்திரம்தான் விட்டு கொண்டிருக்கும். சோக் ஆகிடும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொண்டையெல்லாம் அப்படியே ரொம்ப கெட்டிச்சு போய் பாட வரலை, காற்றா வந்துட்டுருக்கு, வெறும் காற்று தான் வருது அவருக்கு.
அப்போ ஈஸ்வரனுடைய அருள் அவருக்கு மெதுவாக அவரை வந்து சமநிலைப்படுத்துறது. சுவாமிக்கு தெரியும், தன்னை பார்த்து தன் நிலை மறந்து அவன் நிற்கிறான், அதனால் அவனுக்கு அந்த ஒரு நிதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி மெதுவாக அவனை வந்து ஒரு நிதானத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர் அருள் செய்கிறாருங்க. சுவாமி வந்து என்னென்னலாம் இது பண்ணியிருக்கார், திரிபுரம் அழிச்சிருக்கார், அப்புறம் கரி உரி போர்த்தி கொண்டிருந்தார், அப்புறம் தேர் மேல் நின்று ஒரு பானம் கூட இல்லாமல் ஒரு சிரிப்பாலேயே அந்த அசுரர் பட்டணத்தை எல்லாம் அழித்து இந்த மன்மதனை தகனம் செய்தது, அப்புறம் அடிமுடி காடாத அந்த அண்ணாமலையாக அவன் நின்றது, இப்படி எல்லாம் அவர் மனசில் வந்து அப்படியே சுவாமியை பற்றின சிந்தனைகள் வந்து அலை மோத ஆரம்பிக்கிறது. அப்படி பாடுறதுக்கு ஆரம்பித்து அவர் அவருடைய லீலைகளை பாடிக்கொண்டே இருக்கிறார், தன்னை மறந்து பாடுகிறார். இவர் வந்து அழுது கொண்டே வேற பாடுறார், இமோஷனலாக இருக்கார், அந்த இடமே ரொம்ப இமோஷனலாக இருக்குது. சுவாமி பார்க்குறார், என்ன இவன் அழுதுண்டு பாடுறான், தர வேற ஜில்லுன்னு இருக்குது, இவனுக்கு கால் வலிக்குமே, ரொம்ப சில்லிப்பு ஜாஸ்தி ஆகிடுதுன்னா இவனுக்கு தொண்டையும் கெட்டு போகும், ஸ்ருதியும் நிற்காது, காலும் வலிக்கும், அதனால் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சுவாமியே வந்து சொல்கிறார், அந்த பாணனுக்கு காலுக்கு கீழே ஒரு பலகையை போடுங்க, தரையில் நின்றால் சீதளம் தாக்குமா இல்லையா, ஸ்ருதி பேதம் வருமே அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே இந்த விஷயத்தை அடியார்கள் எல்லாம் திருநாவுக்கரசர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க பார்த்த மாதிரி சொல்கிறாங்க, எல்லாம் இவங்க கேட்டது தான், ஆனால் அப்படி பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் தானே பார்த்த மாதிரி அதை நினச்சிக்கிறார். நினைத்து கொண்டு என்ன சொல்கிறார், அப்பா உனக்கு எப்பேற்பட்ட கருணை இருக்குது, அவன் பாட்டு பாடுறான், அந்த பாட்டை நீ கேட்பியா, அதை விட்டுட்டு அவன் எப்படிப்பட்ட நிலையில் பாடுகிறான், அவனுக்கு என்ன அசௌகரியங்கள் அந்த இடத்துல இருக்குது, அதனால் அவனுக்கு என்ன வந்து கஷ்டம் வருங்கிறதையெல்லாம் நினச்சி ஒரு தாயுமானவனாக நீ இருக்கிறாயே அப்படின்னு அந்த அவருடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவருக்கு அந்த ஈஸ்வரனை பற்றின சிந்தனையில் அவர் தன்னை மறந்து அழுது கொண்டிருக்கிறார் திருநாவுக்கரசர். அப்படி பாடிக்கொண்டே வருகிறார் அந்த பாணர். இப்போ பாடிக்கொண்டே வந்துவிட்டு திருவாரூருக்கு வந்து அங்கேயும் பாடுறார். அப்போ திருவாரூரில் வந்து சுவாமி சொல்கிறார், பாணா நீ வடக்கு வாசல் வழியாக வாப்பா அப்படின்னு. சுவாமி சொல்கிற வாசல் வழியாக வரணும், அதுதான் அடியாருக்கு சிறப்பு இல்லையா. அதனால் வடக்கு வாசல் வழியாக வந்து சுவாமியை பார்த்து அங்கே கொஞ்ச காலம் இருந்து அந்த தியாகேசரை பாடிக்கொண்டு திருமூலட்டானரை எல்லாம் தரிசித்து கொண்டு அங்கே இருந்தார். அப்போது அங்கே வந்து நிறைய பேர் அவர்கிட்ட தோணியப்பருடைய செல்ல பிள்ளை ஒருத்தன் இங்கே இருக்கான், அவன் பேர் வந்து திருஞான சம்பந்தர், அந்த திருஞான சம்பந்தரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாணர்கிட்ட சில பேர் வந்து கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட உடனே நாவுக்கரசர் சொல்கிறார், பாரு என்ன மாதிரியே அவனும் ஆசையாக இருப்பான் திருஞான சம்பந்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, இவர் எப்படி வந்து ஆர்வமாக இருக்கிறார் அந்த குழந்தையை பார்ப்பதற்கு அப்படின்னு. அங்கே பாணர் வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் தங்கி இருக்கிற இடத்த கேள்விப்பட்டு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு அவரை வந்து வணங்கி அவரை பார்த்தார் பாணர். சம்பந்தரும் அவரை நன்றாக வரவேற்று எல்லாம் வந்து அடியாருக்கு அடியார் இல்லையா, எல்லாரும் அடியார்களுக்கு அடியார்களாகத்தான் இருந்து பழக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுதான் சிவ குடும்பமே. இருவரும் சேர்ந்து போய் தோணியப்பரை தரிசிப்பதற்காக சென்று விட்டார்கள். பாணர் வந்து அங்கே தோணியப்பரை பார்த்து மனமுருக பாடுகிறார், யாழ் வாசிக்கிறார்.
அவர் வாசிக்க வாசிக்க கந்தர்வர்கள் கூட வானத்தில் போகும்போது நின்று கேட்டுட்டு போவாங்களாம். அப்படி ஒரு அருமையான ஒரு வாசிப்பு, அருமையான ஒரு பாடல், அருமையான ஒரு அர்ப்பணம் அப்படி இருந்தது பாணருடைய பாடல்கள். அதற்கு பிறகு சம்பந்தர் அவரை வீட்டுக்கு அழைத்து வந்து உணவிட்டு அவரோடு உண்டு இன்னும் நிறைய வாசிக்க சொல்லி வீட்டில் ஒரு நல்ல ஒரு சங்கீத சதஸ் ஒன்று வைத்துக்கொண்டு நன்றாக சந்தோஷமாக கொஞ்சம் நேரத்தை போக்கினார்கள். அப்பொழுது ஒரு விண்ணப்பத்தை சம்பந்தர் கிட்ட வைக்கிறார். யார்? பாணர். என்ன விண்ணப்பம்னா, எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் சாமி, நீங்கள் என்னை உங்களோடையே கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ, நீங்கள் என்னென்ன பாட்டு பாடுறீங்களோ அது எல்லாத்தையும் என்னை யாழில் இசைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். அதை இசைச்சு நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும். இதுதான் எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர்கிட்ட பாணர் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். சரி அப்படின்னு திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கிறார். அதனால் என்ன, வா போகலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம் சுவாமியை பார்க்க அப்படின்னு. அப்போ திருஞான சம்பந்தர் அப்பா கிட்ட சிவபாத கிருதையர்கிட்ட சொல்கிறார், அடுத்தது நம்ம சிதம்பரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட உடனே திருநாவுக்கரசர் குதிக்கிறார். ஆஹா, சிதம்பரத்துக்கு வந்திருக்காரா, இங்கே வந்து அவர் என்ன பதிகம் பாடினார் அப்படின்னு உடனே பதிகத்தோட இதை கேட்குறாரு. அதுக்கு என்ன, சிதம்பரத்தில் அவர் என்ன பாடாத பாட்டா? கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. இதுதான் வந்து அந்த முதல் பதிகத்தினுடைய முதல் பாடல். இந்த முழுவதும் இதை பாடி கோலத்தால் பாடவல்லார் நல்லாரே அப்படின்னு, இந்த அழகாக கோலத்தால் பாடவல்லார்னா அழகாக பாடுபவர், இதை நன்றாக பாடக்கூடியவர்கள் நல்லோர்களே அப்படின்னு புகழ்ந்து சொன்ன வரிகளோடு அந்த அடியார்கள் எல்லாம் நிறுத்த திருநாவுக்கரசர் எப்பேற்பட்ட அந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடலினுடைய அழகு, பொருத்தமான வரிகள், அதனுடைய அர்த்தங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு திருநாவுக்கரசர் ரொம்ப ஆசையோடு அதை கேட்டுக்கொண்டு ஏக்கத்தோடு ஒரு பெருமூச்சு விடுகிறார். நான் எப்பொழுதுதான் அவனை பார்ப்பேனோ, அந்த சிறுவனை பார்ப்பேனோ அப்படின்னு. மேற்கொண்டு சரித்திரத்தை அடுத்த பதிவில் தொடர்வோம். ஹரி ஓம் நமஸ்தே.